கரூர் சம்பவம் புதுசாக நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. இப்போ அதையே பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதை எல்லோரும் பேசிட்டாங்க. நீ போய் அதில் என்ன நான் கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதை நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி பேசுகிறத நான் வெறுக்கிறேன். நான் இதை விட பெரிய சாவை சந்தித்த இனத்தின் மகன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குதே ஒழிய அதை போய் பேசி இனி என்ன இருக்குது? போன உயிர் போனது தான். இது இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும். அவ்வளோ பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறதே சந்தேகம்தான். வேறு எதாவது கேளுங்க, அதை விட்டுருங்க, வேறு கேளுங்க. யூடியூபர் ஃபெலிக்ஸ் அண்ணன் வந்து விசாரணை வளையத்தில் போலீஸ் அடிச்சு போய் இப்போ கூட கோர்ட்டில் தான் இருக்காங்க. அடிக்கடி இதுமாரி அவர்களுடைய கைது பொதுவாக அந்த கருத்து தெரிவிக்கிற கைது செய்யப்படுறாங்க. அது நாங்களே எங்கள் பிள்ளைகளே நிறைய அதுக்கு கருத்து தெரிவித்து அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாஸ் வரைக்கும் போயிருக்கோம். எம்எல்ஏ அதுக்கு போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்குத்தானே. 200க்கும் மேற்பட்ட வழக்கு என் மேலே இருக்கிறதே மேடையில் நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான். சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு. அது இல்லை. ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சு தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறையை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமாக இருக்காது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.